ஏங்க நமக்கு மெசேஜ் சொல்றதெல்லாம் செட் ஆகாது. படம் நல்லா கமர்ஷியலா இருக்கணும், மக்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச்ல பயங்கர உற்சாகமா பேசியிருக்காரு. நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் சொல்லியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அனிருத் மற்றும் ஞானவேலை பத்தி பேசின வீடியோக்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இந்திய சினிமா பிரபலங்களே சூப்பர் ஸ்டார்னு சொல்லி 50 ஆண்டுகளா ரஜினிகாந்த் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலர் படத்தோட வெற்றிக்கு பிறகு சூப்பர் ஸ்டாரோட அடுத்த நேரடி படம் தான் வேட்டையன். மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல ரஜினிகாந்த் கேமியோல நடிச்ச படம் தான் லால் சலாம். இந்த படம் பெருசா ஒன்னும் ஹிட் ஆகல. இந்த நிலையில தான் வேட்டையன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பானது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு. ஜெய்பீம் படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு அப்படிங்கறதுனால கண்டிப்பா படத்தோட கதை செம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறதுல ரசிகர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா வேட்டையன் ஆடியோ லான்ச்ல எனக்கு கமர்ஷியல் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தே ஞானவேல்ட்ட சொல்லியிருக்கிறதுனால இப்போ இந்த படம் எப்படி வந்திருக்கும் அப்படின்ற குழப்பமானது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு. இந்த ஆடியோ லான்ச்ல ராக் ஸ்டார் அனிருத் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசியிருக்காரு. மஞ்சு வாரியர் இந்த படத்தோட இயக்குனர் ஞானவேல்னு எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பயங்கரமா பாராட்டினாங்க. கடைசியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேச வந்தாரு. வேட்டையன் படத்தோட கதையை எப்படி செலக்ட் பண்ண அப்படிங்கறத பத்தியும் இது என்ன மாதிரியான படம் அப்படிங்கறத பத்தியும் பேசியிருக்காரு. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு எப்பவுமே மெசேஜ் சொல்றதெல்லாம் செட் ஆகாது, படம் நல்லா கமர்ஷியலா இருக்கணும், மக்கள் கொண்டாடணும் அப்படிங்கறத இயக்குனர் ஞானவேல்ட்ட நான் தான் சொன்னேன். லோகேஷ் கனகராஜ், நெல்சன் மாதிரிலாம் என்னால படம் பண்ண முடியாது சார், ஆனா உங்களுக்கு செட் ஆகுற மாதிரியும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஞானவேல் என்கிட்ட சொன்னாரு. அதுக்காக தான் அவரை நான் உடனே வர சொன்னேன். ஓவர் கமர்ஷியல் வேணும் அப்படின்னா லோகேஷ் கனகராஜையோ இல்ல நெல்சனையோ வச்சு நான் படம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் ஆடியோ லான்ச்ல சிறப்பா பேசியிருக்காரு. தலைவருக்கு தெரிஞ்ச ரசிகர்களை விட தெரியாத ரசிகர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஞானவேல் வேட்டையின் இசை வெளியீட்டு விழாவோட மேடையிலேயே பேசி பயங்கரமான நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. சரி, ஓகே, நீங்களும் அவர்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வேட்டையின் படத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு ஹைப்போட காத்திருக்கீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை